கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பினால உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த கொரோனா சீசன் முடிய போகிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த வாதை நீங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் கூடி சீக்கிரத்தில் நாம் சபையில ஒன்று கூடி கர்த்தரை எப்போது போல ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் அந்த நாளை ஏற்படுத்தி கர்த்தர் வருவார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்க மத்தியில என்ன வார்த்தை நான் பேச போகிறேன் என்று சொல்லி சொன்னால், தலைப்பு கர்த்தர் விரும்புகிற கணவன் மனைவி, the husband wife which God prefers. கர்த்தர் விரும்புகிற கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம இந்த பிரசங்கத்துல நாம கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த செய்தி யாருக்கு ஏற்றதா இருக்கும் என்று சொல்லி சொன்னால், தாய் தகப்பன் கேட்டதா இருக்கும், புதுதா திருமணம் பண்ண கணவன் மனைவி கேட்டதா இருக்கும், திருமணம் பண்ண போகிற ஒரு ஆண் பெண்ணுக்கு இந்த செய்தி ஏற்றதாக இருக்கும். சோ இந்த செய்தியை நீங்க பார்க்க தொடங்கிட்டீங்கன்னா இதை கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. இதுல அநேக வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தையை கேட்பது மாத்திரம் இல்லாதபடிக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்தி வருவீங்கன்னு சொன்னா அதோடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். அதே போல கர்த்தரும் உங்களோட வாழ்க்கையில நடத்துவார். பிரியமானவர்களே, இதை குறித்து நான் பேசுகிறேன் என்று சொல்லி சொன்னால், நான் திருமணம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. சோ ஒரு சில அனுபவங்களோடு நான் உங்களோடு இந்த காரியத்தை குறித்து நான் பேச இருக்கிறேன். குடும்பம் என்று சொல்லும் பொழுது அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் முதலாவதாக ஒரு குடும்பத்தை தான் உருவாக்கினார். ஒரு சபையை உருவாக்கவில்லை, ஒரு குடும்பத்தை தான் உருவாக்கினார். ஆதாம் ஏவாள் என்று சொல்லப்படுகிற ஒரு குடும்பம். குடும்பம் ஏன் முக்கியம் என்று சொல்லி நாம பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் குடும்பத்துல வளர்கிறார்கள், வாழுகிறார்கள். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் குடும்பம் இருக்கிறது. இந்த குடும்பத்துல வளர்கிறது ரொம்ப முக்கியம். குடும்பத்துல வளர்றதுக்கும் குடும்பத்துல இல்லாதபடிக்கு ஒரு மனுஷன் தனிமையா வளர்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. தனிமையா எப்படி ஒரு மனுஷன் வளர்கிறான்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சில விபத்துகள், ஒரு சில பிரிவினைகள், ஒரு சில ஆபத்துகள் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியா சில பேர் வாழ்வாங்க, சில பேர் குடும்பத்திலேயே வளர்ந்து வருவாங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது குடும்பத்துல வளரும் போது ஒரு மனுஷன் அநேக நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்கிறான், வளருகிறான், கற்றுக்கொள்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா, குடும்பத்துல வளரும் போது ஒரு மனுஷன் பாசத்தை கற்றுக்கொள்கிறான், பிறகு ஒரு மனுஷன் படிப்பை கற்றுக்கொள்கிறான், ஒரு மனுஷன் பொறுப்பை கற்றுக்கொள்கிறான், ஒரு மனுஷன் அநேக குணாதிசயங்களை அவன் கற்றுக்கொள்கிறான். பாருங்க, தாய் தகப்பன் இடத்துல இருந்து பிள்ளைகள் பாசத்தை கத்துக்கொள்றாங்க வளர்ற அந்த நாட்கள் இல்ல. அது மட்டும் இல்லாதபடிக்கு வீட்டுல போய் ஸ்கூல்ல படிச்சது மாத்திரம் இல்லாம வீட்டுக்கு போய் குடும்பத்தோடு இருக்கும்போது அங்க படிப்பையும் கத்துக்கொள்றாங்க. தாய் தகப்பன் விசாரிக்கிறாங்க, கூட இருக்கிற சகோதரர்கள் சகோதரிங்க அந்த படிப்பை குறித்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க. சோ குடும்பத்துல அப்படி வளர்றாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு பொறுப்புகள் கத்துக்கொள்றாங்க. தாய் தகப்பன் பொறுப்புகளை கத்துக் கொடுக்குறாங்க, சகோதரி சகோதரர்கள் பொறுப்புகள்ல கத்துக் கொடுக்கறாங்க, பொறுப்புகள்ல வளர்றாங்க குடும்பத்துல இருக்கும்போது. பிறகு நீங்க பாத்தீங்கன்னாக்கா குணாதிசயங்கள், குடும்பத்துல தாய் தகப்பன் காண்பிக்கிற குணாதிசயங்கள் தான் பிள்ளைங்க அதை பார்த்துதான் வளர்றாங்க என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்படி குடும்பத்துல வளர்க்கப்படும் பொழுது அநேக நன்மையான காரியத்தை பிள்ளைகள் கத்துக்கொள்றாங்க. That's why the family is very important. குடும்பத்தை ஆண்டவர் ரொம்ப முக்கியப்படுத்தி இந்த உலகத்துல நியமித்து இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். குடும்பத்துல வளராத ஒரு சில மனுஷர்களை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க. இப்ப வைத்துக் கொள்வோமே, ஒரு மனுஷன் குடும்பத்தோடு வளரல, ஆனா பிறந்த உடனே குழந்தையிலேயே அவனை கொண்டு போய் ஒரு கேங்ஸ்டர் டீம்ல விட்டாச்சு, கேங்ல விட்டாச்சு. அப்ப அவன் வளரும் போது எப்படி வளருவானா, அந்த கேங்ஸ்டர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிதான் வளருவான். கோபம் உள்ள ஒரு மனுஷனா இருப்பான், அன்பு இல்லாத ஒரு மனுஷனா இருப்பான், பொறுமை இல்லாத ஒரு மனுஷனா இருப்பான். டோட்டலி லைஃப் சேஞ்ச். அல்லது புதுசா பிறந்த ஒரு குழந்தை கொண்டு போய் ஒரு ஆர்மி ட்ரைனிங்ல விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆர்மிக்கு கொடுத்துட்டோம் அங்க வளர்க்க சொல்லி. அப்ப அந்த குழந்தை எப்படி வளரும்னா, அது ஆர்மியோட குணாதிசயத்தோடு தான் அது வளரும். சோ ஒரு குடும்பத்துல வளரும் போது தான் ஒரு பிள்ளைக்கு தேவையான
எல்லா காரியமும் கிடைக்குது, பெற்றுக்கொள்றாங்க, வளருகிறத நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகள் வளருகிறத நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், இயேசுவே ஒரு குடும்பத்துல வளர்க்கப்பட்டார். பிதாவானவர் இந்த உலகத்துல ஒரு குடும்பத்தை நியமித்து இயேசுவே அங்க வைத்தார். இயேசு கிறிஸ்து 30 வருஷமாக ஒரு குடும்பத்துல வளர்க்கப்பட்டார். காரணம் இல்லாமல் பிதா இதை செய்திருப்பாரா? 30 வருஷம் இயேசு கிறிஸ்து தாய் தகப்பன் இடத்துல ஒரு சில காரியத்தை பார்த்திருக்கிறார், பெற்று கொண்டிருக்கிறார், வளர்க்கப்பட்டிருக்கிறார். குடும்பம் ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல இந்த குடும்பத்துல யாருதான் முக்கியம்? குடும்பத்துல வயசானவர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, வாலிபர் இருக்கிறாங்க, பிறகு கணவன் மனைவி அல்லது அப்பா அம்மா இருக்கிறாங்க. இது எல்லாவற்றிலும் ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் தான் முக்கியம். தாய் தகப்பன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் அந்த குடும்பத்தை நடத்துறாங்க. அவங்க வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த ஹஸ்பண்ட் வைஃப் யாரு நியமித்திருக்கிறா? ஆண்டவருடைய திட்டம், எல்லாம் கர்த்தருடைய செயல். பாருங்க, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் வசனம் 24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். எப்படி? புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், ஒரே மாம்சமா இருக்கிறார்களா? பிரியமானவர்களே, திருமணம் அல்லது கல்யாணம் என்று சொல்லப்படுகிற ஒன்று கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. வேதத்தை திறந்து நீங்க பாருங்க, அது ஒரு பரிசுத்தமானது, அது ஒரு புனிதமானது, அது ஒரு அசுத்தம் இல்லாதது, கர்த்தர் ஏற்படுத்தின ஒன்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதித்து ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பரிசுத்தத்தை தான், புனிதமான காரியத்தை தான் இன்னைக்கு சீர்குலைத்து சீர்கேடாக்கி அதை வீணாக்கி வைத்திருக்கிறார்கள் உலகத்துல. நாம் பார்க்கும்போது அந்த பரிசுத்தம் அசுத்தமாகிவிட்டது. இந்த திருமணம் என்று சொல்லப்படுகிற கனத்துக்குரிய காரியம் மதிப்பில்லாதபடிக்கு கனவீனம் படுத்தப்பட்டிருக்கிறது. எதனால இது நடந்தது? மனுஷனுடைய அலட்சிய நிமித்தம், மனுஷனுடைய பாவத்து நிமித்தம், மனுஷனுடைய கீழ்ப்படியாத காரியத்தை நிமித்தம். எல்லாம் தன் இஷ்டம் போல செய்வது, தன் இஷ்டம் போல குடும்ப வாழ்க்கையை வாழ்வது, இஷ்டம் போல கணவன் இருப்பது, இஷ்டம் போல மனைவி இருப்பது. அப்படி இல்ல, கர்த்தர் ஏற்படுத்தின ஒன்று. அவருக்கு பயந்து வாழ வேண்டியதுதான் கணவன் மனைவி வாழ வேண்டியதான ஒரு வாழ்க்கை. அலட்சியமா எடுத்துக்கொள்றாங்க அநேக பேர். ஆகையினால்தான் குடும்பங்கள்ல 1008 பிரச்சனைகளை நம்ம பார்க்கலாம். பல பெரிய பிரச்சனைகள் நடக்குது. அன்பானவர்களே, ஒரு காரியம் சொல்ற, நல்லா கேளுங்க. குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதை கெடுத்துடக்கூடாது. இந்த ஹஸ்பண்ட் வைஃப் லைஃப் வீணாக்கி போட்டீங்கன்னா உண்மையாவே அது ஒரு பெரிய நஷ்டம். சந்தோஷமா இருக்கிற காலகட்டங்களில அந்த சந்தோஷத்தை இழந்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா அப்ப மீதி நாட்கள் எப்படி வாழ போறீங்க? சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி பிள்ளைகளோடு வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையிலேயே தடுமாற்றம் ஏற்படுகிறது. ரொம்ப நாள் கடந்து செல்ல முடியல. அவங்களோட பயணத்துல பிரிவினைகள் வந்துருது, பிரச்சனைகள் வந்துருது, பாதியில நின்று போகிறது, டைவர்ஸ் வரைக்கும் போகிறது, பல பிரச்சனை. ஏன் இயேசு கிறிஸ்து என்பதாக வைத்தீங்களா? முதலாவது கணவன் மனைவி நேசிக்கிறாங்க, மனைவி கணவனை நேசிக்கிறாங்க. இது உங்களுடைய அன்பு, உங்க இருதயத்துல இருந்தா அந்த அன்பு போகுது, மனுஷனுடைய அன்பு. ஆனா உங்க குடும்பத்துல முதலாவதாக இயேசு கிறிஸ்துடைய அன்பு உங்க குடும்பத்தையே ஆளுக செய்யணும். அதுக்கப்புறம் தான் அந்த குடும்பத்துல எல்லாமே நிரந்தரமா இருக்கும், நீடித்து செல்லும். இல்லைனாக்கா அது எல்லாமே பிரச்சனையா போயிடும். என்ன சொல்றேன்னு சொன்னா, கணவன் மனைவியை நேசிக்கிறதுக்கு முன்ன, மனைவி கணவனை நேசிக்கிறதுக்கு முன்ன இருவரும் முதலாவதாக இயேசுவை நேசிங்க, அவருடைய வார்த்தையை நேசிங்க, அவருடைய கற்பனைகளை நேசிங்க, அவருடைய கட்டளைகளை நேசிங்க, அவர் சொன்ன காரியத்தை இருதயத்துல வைத்துக் கொள்ளுங்க. அப்படின்னாக்கா இயேசுதான் உங்க குடும்பத்துக்கு தலைவரா இருக்கணும், நடத்தணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட குடும்பங்கள் செழிப்பான குடும்பங்களாக, ஆசீர்வாதமான குடும்பங்களாக காணப்படும். சில மனைவிங்க பாருங்க, கணவரை நேசிப்பாங்க, அதிகமா நேசிப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் லவ் சொல்லுவாங்க. கணவனை ரொம்ப நேசிக்கிறேன்,
அவர் இருந்தாதாங்க சாப்பிடவே முடியும். ஐயோ அவர் இருந்தாதாங்க நான் தூங்கவே முடியும். அவர் இருந்தாதாங்க நான் குளிக்கவே முடியும். ஐயோ அவர் என் கூட இருந்தாதான் ஜெபிக்க முடியும், பைபிள் வாசிக்க முடியும், வெளியே போக முடியும். அப்படிப்பட்ட அன்பு நல்லது, அப்படிப்பட்ட அன்பு நல்லது, அதிகமான அன்பு. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் ஒரு சிறு பிரச்சனை வரும்போது ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை ஏதாவது பேசிடுவார். அந்த ஒரு வார்த்தை உங்களை உடைச்சு நுறுக்கிறோம். என்ன செய்வாங்கன்னா, போச்சு இப்படிப்பட்ட வார்த்தை என்ன பார்த்து சொல்லிட்டீங்களே, அவ்வளவு அன்பு வச்சிருந்தேன், ஆனா எனக்கு என்ன கிடைச்சிச்சு, இந்த வார்த்தை என்ன பார்த்து சொல்லிட்டீங்களே, அதோட போச்சு. எவளுக்கு நேசிக்க ஆரம்பிச்சாங்களோ அவளுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அங்க இயேசுடைய அன்பு இல்ல, நீ உன் அன்பை தான் காமிச்ச தவிர இயேசுடைய அன்பு அங்க ஆளுகை செய்யல. பிரியமானவர்களே, இயேசுடைய அன்பு என்று சொல்லி ஒன்று இருக்குது, அதுதான் குடும்பத்தை ஆளுகை செய்யணும். அந்த அன்பு கணவருக்குள்ளாரே மனைவிக்குள்ளார இருக்கும் போது அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்க முடியும். பல பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க முடியும். சமாளிக்க முடியும். ஒரு வசனம் வாசிக்கிறேன், நீங்க பாருங்களேன். யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? நம்ம அவரோடு கூட கனெக்ஷனா இணைந்து இருக்கணும். பாருங்க, நம்ம வீட்டுல எல்லாம் கரண்ட் ஓடுது, மெயின் சுவிட்சை நீங்க அடைச்சுக்கிட்டு ரூம்ல போயிட்டு லைட் சுவிட்சை தட்டுனீங்கன்னா லைட் வருமா? இல்ல ஃபேன் சுவிட்சை தட்டுனீங்களா ஃபேன் ஓடுமா? எதுவுமே வேலை செய்யுது, ஏன்னா மெயின் சுவிட்ச் அடைச்சிருக்கு. பிரியமானவர்களே, மெயினான அன்பு, கர்த்தருடைய அன்பு உங்க குடும்பத்துல ஊடுருவி வந்துச்சு என்று சொல்லி சொன்னால் எல்லாமே சரியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம சொந்த பலத்துலதான் ஓட்டி கொண்டு இருப்போம், நம்மளால முடியாது. இயேசுவின் அன்பை குறித்து பவுல் மிகவும் அழகாக தெளிவாக 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல அவரு சொல்லி இருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் வசனம் 4-7 நீங்க பாத்தீங்கன்னா அன்பு குறித்து சொல்லப்படுகிறது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு போராமை அல்ல, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, ஐயோக்கியமானதை செய்யாது, தற்போலவே நாடாது, சின்னமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. நீங்க போயிட்டு அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அன்பை குறித்து பவுல் தெளிவாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு இது. இப்படிப்பட்ட அன்பு இருக்கும் போது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து வரக்கூடிய ஒரு வலிமை உங்களிடத்துல இருக்கும். பிரியமானவர்களே, அதை நாம் தெரிந்து கொள்ளும். இயேசுவோடு கூட ஒரு கனெக்ஷன் இருக்கணும். இயேசு உங்களோட வாழ்க்கையில முன்பதாக இருக்கணும். பிறகு நீங்க நேசிங்க, அன்பு செலுத்துங்க. அந்த அன்பு பிரிவே பிரியாது. அந்த அன்பு இறுதி வரைக்கும் உண்மையுள்ள ஒரு அன்பாக காணப்படும். ஆண்டவரை கனப்படுத்துங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில. ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். இன்னைக்கு அநேக பேரோட வாழ்க்கையில திருமணம் பண்ண பிறகு ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, ஏதோ தவறாக சூஸ் பண்ணிட்டோமோ, ஒவ்வொரு நாளும் சண்டை, வேதனை, கவலையா இருக்க. ஒரு பாஸ்டர் அப்படிதான் ஒரு விசுவாசி வீட்டுக்கு நுழைஞ்சாரா, போயிட்டு அந்த விசுவாசி உட்கார்ந்து இருந்தாரா, பாஸ்டர் பார்த்து கேட்டாரா, ஏன் எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்கிறீங்க, நீங்க சிரிச்சதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? அப்ப அந்த விசுவாசி மெதுவா அப்படியே திரும்பி அவருடைய கல்யாண போட்டோ பார்த்தாரா. பார்த்துட்டு சொன்னாரா, பாஸ்டர் நான் கடைசியா சிரிச்சது அங்கதான் பாஸ்டர், கடைசியா சிரிச்சது கல்யாணத்துல. அதோட அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் மனசுல இல்ல. ஏன்? அன்னடிக்கும் சண்டை, அன்னடிக்கும் வம்பு, அன்னடிக்கும் பிரச்சனை. பிரியமானவர்களே, சந்தோஷமா அனுபவிக்க கூடிய ஒன்றுதான் குடும்ப வாழ்க்கை. அதை புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு சில கல்யாணங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். சில கல்யாணங்கள் எப்படி நடக்குது, ரொம்ப விசேஷமாக கல்யாணங்கள் நடக்குது. பார்த்தாக்கா இன்னைக்கு நம்ம ஆச்சரியப்படத்தாக்கா கல்யாணங்கள் நடக்குது. பல செலவுகளை பண்ணி, டெக்கரேஷனுக்கு பயங்கர செலவு, சாப்பாடுக்கு பயங்கர செலவு, அப்புறம் டான்ஸ் டீமா வர வைக்கிறாங்க, பயங்கர செலவு. அது போக இன்னும் ஒரு சில இடத்துல இடங்களே வித்தியாசமா இருக்குது.
நடுவு கடல்ல கப்பலை வச்சு கல்யாணம் நடக்குது. ஆகாயத்துல பறந்து பறந்து ஏரோப்ளேன்ல என்னது கல்யாணம் கட்டுறாங்க. அப்புறம் என்னது நீர்மூழ்கி கப்பல்ல கூட நடுவு கடல்ல ஆழத்துக்கு போய் அங்க கல்யாணம், கடல் ஆழத்துல போய் கல்யாணம் கட்டுறாங்களா. எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணத்தை செய்யறாங்க. ஆனா அது முக்கியம் இல்ல, ஒரு நாள் கூத்து, அது ஒரு நாள் கூத்து. காசு செலவு பண்ணி பல விதமான விசேஷமான கல்யாணத்தை செய்யறது. ஆனா கர்த்தர் எதை பாக்குறாருன்னா, அவன் கல்யாணம் முடிந்த பிறகு நீங்க வாழ்ற வாழ்க்கை அதுதான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். ஒரு நாள் இல்ல, அந்த ஒரு நாள்ல பயங்கரமான போட்டோவை பிடிச்சி ஆல்பம் எல்லாம் பயங்கரமா பிரமாதமா செய்து உலகத்துக்கே காட்டிடலாம். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல உலகம் பார்க்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறீங்க அங்கதான் இருக்குது. ஆமே, எவ்வளவு பேர் பயங்கரமா கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் சில மாதங்கள் தான் கெட்ட செய்தி, பிரிஞ்சிட்டாங்க, ஒத்துமையா இல்ல, இப்ப தனியா வாழ்றாங்க, இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு. ஏன் இதெல்லாம் நடக்குது? மாம்சத்துல தான் செஞ்சீங்க. இயேசு கிறிஸ்து அங்க ஒரு ஆளுகை செய்ய இடம் கொடுக்கல. ஒரு சில காரியத்தை தெரிந்து கொள்ளணும். பிரியமானவர்களே, இயேசு உங்களோட வாழ்க்கையில வர வேண்டும். நல்ல யோசிக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். பாருங்க, கல்யாணம் பண்றதுக்கு முன்ன, திருமணம் பண்றதுக்கு முன்ன வாழ்ற வாழ்க்கை ஒன்று, திருமணத்துக்கு அப்புறம் வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்று. இதை புரிஞ்சு கொள்ளணும். திருமணத்துக்கு முன்ன அவர் எப்படி வருவாருன்னா, நல்ல வாசனை அடிச்சுட்டு, பெர்ஃபியூம் அடிச்சுட்டு வருவார் பாக்குறதுக்கு. அப்ப நல்லா வாசமா இருக்கும். ஆனா திருமணத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது எப்ப பார்த்தாலும் பெர்ஃபியூம் அடிச்சுக்கிட்டு பாரு அவர் உடம்புல இல்ல. அப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அவரு கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாரு. திருமணத்துக்கு முன்ன பார்க்க வரும்போது தலையெல்லாம் அழகா சீவிட்டு அப்படியே அழகா வருவார். திருமணத்துக்கு அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். சோ அதுதான் ரியாலிட்டி, அதான் ரியாலிட்டி பார்க்கணும். திருமணத்துக்கு முன்ன பார்க்கும்போது பர்ஸ் பார்த்தா அங்கங்க எப்படியோ காசு தேடி சொருவி ஒரு 300 வெள்ளி இருக்கும், குறைஞ்சது 300 வெள்ளி இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது பர்ஸ்ல இன்னைக்கு காசு இருக்கும், நாளைக்கு காசு இருக்காது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். திருமணத்துக்கு முன்ன சாப்பிடும் பொழுது சோறு பாத்தீங்கன்னா இந்த விரலுக்கு இதுக்கு மேலேயே வராது, அழகா சோறு சாப்பிடுவாரு, அல்லது கரண்டில தான் சாப்பிடுவாரு. திருமணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோறு சாப்பிட பார்த்தே பயந்துருவோம், அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ரியாலிட்டி. இப்ப அதிக நேரம் கூட இருக்கிறீங்க, உண்மையை பாக்குறீங்க, அவங்க இடத்துல காணப்படுகிற உண்மை பாக்குறீங்க. அதான் லைஃப். அதே மாதிரி கணவனும் சில காரியத்தை பார்க்க ஆரம்பிப்பாரு திருமணத்துக்கு அப்புறம் மனைவி இடத்துல. அப்ப அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்கணும். சில பேர் மிந்தி மாதிரியே எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க, அவங்க அதே அழகுல இருக்கணும். கொஞ்சம் மனைவி கொஞ்சம் திருமணம் பண்ணணும், கொஞ்சம் உடம்பு சைஸ் போடும், உடனே அன்பு மாறிடுமா? அப்ப அது உண்மையான அன்பு இல்ல. கணவர் வயிறு அப்படியே கொஞ்சம் பெருசாகும், கொஞ்சம் என்னது தொந்தி விடுவோம், அப்ப அதை பார்த்துட்டு என்ன வயிறு குண்டாச்சு அப்படின்ட்டு போயிருவீங்களா? இல்ல. சோ இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழணும். அன்பு இதெல்லாம் ஜெயித்து வரும். சில பேருக்கு முடியலன்ட்டு அது ஒரு பெரிய கவலையாயிரும். என்ன அவங்களோட முடி கொட்டுது, என்ன நீங்க குண்டாவீங்க, என்ன நீங்க கருப்பாவீங்க, இதுவா? அது இல்ல. கர்த்தர் கொடுத்தத சந்தோஷமா எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அன்பானவர்களை, திருமணம் பண்ணிட்டீங்களா? நீங்க ஒரு ஒழுக்கமுள்ள பரிசுத்த வாழ்க்கையை வாழ தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. எப்படி கர்த்தருக்கு முன்பதா எப்படி பரிசுத்த வாழ்க்கையை வாழ்றாங்க, அதுதான் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியமே தவிர வேற ஒன்றும் இல்ல. வெளிய தோற்றத்தை பார்க்காதீங்க, இருதயத்தை பாருங்க. உங்க ஜீவியத்தை கர்த்தரோடு இணைத்து வாழ கத்துக்கொள்ளணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அன்பானவர்களே, வேதத்துல நம்ம ஒரு பெஸ்டான கப்பலை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு பெஸ்டான கப்பல் வேற எங்கேயுமே இல்லை. இவங்க ரொம்ப கனத்துக்குரியவங்க, மதிப்புக்குரியவங்க, மரியாதைக்குரியவங்க. அது யாருன்னா யோசேப்பும் மரியாளும், இயேசுடைய தாய் தகப்பனும். பாருங்க, மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நியமிக்கப்பட்டாயிடுச்சு. அவ மரியாள் உள்ளத்துல கண்டிப்பா
எல்லா பெண்ணுடைய உள்ளத்துல இருக்கிற சில ஆசைகள் இருக்கும். அது என்ன? திருமணத்துக்கு அப்புறம் இப்படி வாழலாம், இப்படி திருமணம் நடக்கும், இப்படி பிள்ளைகள் இருப்பாங்க, இப்படிப்பட்ட வீட்டுக்கு போவோம். சில ஆசைகள் இருந்திருக்கும் இல்லையா? இன்னைக்கும் திருமணம் பண்ண போகிற பெண்ணிடத்துல சில காரியங்கள் இருக்கிறது போல இருந்திருக்கும். ஆனா திடீர்னு என்று சொல்லி தேவ தூதன் வந்த பொழுது, கர்த்தருடைய சித்தத்தை தெரிவிக்கும் பொழுது, எல்லாமே மரியாளுடைய ஆசைக்கும் கற்பனைக்கும் எதிராக மாறாக இருக்கிறது. தேவதூதர் வந்து சொல்லுகிறான், உன் வயிற்றுல பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீ கற்பம் தரித்து ஒரு குழந்தைய நீ வருவாய் அப்படின்னு சொல்லி. பெரிய அதிர்ச்சி, பெரிய ஆச்சரியம். ஆனா மரியாள் என்ன செய்தாங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த தேவனோட சித்தத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய ஆசைகளை வெறுத்து, தன்னுடைய சுயத்தை சாகடித்து கர்த்தருடைய சித்தத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்தாங்க. பிரியமானவர்களே, மரியாளுக்கு அது பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும். ஏன்னு சொல்லுங்க. ஒன்னாவது, மரியாளோட ஆசை எல்லாம் கொல்லப்பட வேண்டும், எல்லாம் நொறுங்கி போயிடுச்சு. ரெண்டாவது, மரியாளுக்கு பெரிய ஒரு அவமானம். இது வந்து யோசிப்புக்கு தெரிஞ்சிச்சுன்னா மரியாளுக்கு பெரிய ஒரு அவமானம், அதே ஏற்றுக்கொள்ளும். சரி, இது ரெண்டு விட்டுருவோம். மூணாவது என்னன்னா, ஜனங்களுக்கு தெரியும் போது அவர்கள் கல்லடித்து கொண்டு விடுவார்கள். இதுவே ஏற்றுக்கொள்ளணும். இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய ரிஸ்கா தான் இந்த சித்தத்துக்கு மரியாள் தன்னை அர்ப்பணிக்கிறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனா கட்டுப்பட்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதே போலதான் யோசிப்புக்கு மரியாள் கர்ப்பமா இருக்கிறாங்கன்னு சொல்லி அறிந்த பொழுது இது பிரச்சனை பண்ணாத படிக்க சைலண்டா நம்ம விளைகிறோம்னு சொல்லி யோசிச்சாரு. அதுலயே ஒரு நல்ல மனுஷன் நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல கனவுல தூதன் வந்து வெளிப்படுத்துகிறார், மரியாளை அவனுடைய மனைவியா ஏற்றுக்கொள்ள நீ தயங்காத, அவள் இடத்துல இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உண்டான ஒரு குழந்தை, ஏற்றுக்கொள். யோசிப்பு என்ன செய்தாரு? எதையும் யோசிக்காதபடிக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து மரியாளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார். பெரியமானவர்களே, இப்ப நான் சொல்ல போற காரியத்தை நீங்க கேளுங்க. இன்னும் விசேஷமானது என்னன்னா, இவர்களுக்கு பிறக்க போற குழந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிறந்தார். 30 வருஷமாக இவர்கள் தாய் தகப்பன் யோசிப்பும் மரியாளும் இயேசுக்கு முன்பதாக தான் இருந்து இயேசுவை வளர்க்கணும். நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு தாய் தகப்பன அவங்க இருந்திருக்கணும். இவங்களுடைய வார்த்தை, நடக்கை, அன்பு, இவங்க பேசுற விதம், செய்யற காரியங்கள் எல்லாமே இயேசு ஒவ்வொரு நாளும் பார்க்கிறாரு. 1 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களோட வீட்டுல ஒரு இயேசு குழந்தை 30 வயசு வரைக்கும் வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழுவீங்க அல்லது தாய் தகப்பனாக இருப்பீங்க என்றது ரொம்ப முக்கியம் அல்லவா? அதனாலதான் யோசிப்பு மரியாளும் ரொம்ப விசேஷமான தாய் தகப்பன். அவங்களோட ஒவ்வொரு நடக்கையும் கவனமாக அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். சும்மா சண்டை போட்டுக்கிட்டு, சும்மா தேவையான வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ரொம்ப கவனமா இருந்திருப்பாங்க இயேசுவை வளர்க்கறதுல. அதை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் விரும்புகிற கணவன் மனைவியாக வாழ வேண்டும். அதுதான் உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதான் உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நல்லா கேளுங்க. நோட்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்க நோட்ஸ் எடுத்துக் கொள்ளலாம். ஏன்னு சொன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் போது அதோடைய பலனை நீங்க உடனடியாக பார்ப்பீங்க. இது மெய்யான காரியம், உடனடியாக நீங்க பார்க்கக்கூடும். சில அனுபவ ரீதியான காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்ல இருக்கிறேன். இந்த காரியங்களெல்லாம் நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு முன்பதாக நீங்க ஒரு சாட்சியாக நிற்பீங்க. கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார், நேசிப்பார். ஆகையினால அன்பானவர்களே, ஒரு சில காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்கள் உடனே வாழ்ந்து உங்கள் உடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை
சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு வாழ்ந்து, அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். மனைவிக்கும் கணவனுக்கும் தான் சொல்லப்படுகிறது. விவேகத்தோடு வாழ வேண்டும், ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய கணத்தை நீங்க செய்ய வேண்டும், மரியாதையை கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, கணவன் மனைவி உறவுல இன்னைக்கு ஏன் பல பிரச்சனை வருதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சின்ன பிரச்சனையா தான் ஏதாவது ஒண்ணு தொடங்குது. அதை சரியா கவனிக்காத பொழுது அது அப்படியே நாளுக்கு நாள் அது பெரிய பிரச்சனை ஆய்வெடுக்கிறது. எப்படின்னா, ஒரு சின்ன பட்டாசு போல சில பிரச்சனைகள் முதலாவதாக வருது. சின்ன பட்டாசு போல அந்த பட்டாசை நீங்க மிதிச்சு அதை அமைக்காதபடினால அது அப்படியே பெரிய பொம்மை ஆகி ஒரு நாள் அது வெடிச்சு பல விதமான பிரச்சனைய கொண்டு வருகிறத நம்ம பார்க்கலாம். சோ கணவன் மனைவி உறவுல ரொம்ப முக்கியமான ஒரு சில காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்ல போகிறேன். இதை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை இது உண்டாக்கும். ஒருவேளை சமாதானம் இல்லாதபடிக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னா, பிரச்சனையோடு இந்த நான் சொல்லுகிற ஒரு சில வார்த்தைகளை நீங்க கேட்டு நடக்கும் பொழுது, விவேகத்தோடு நீங்க வாழும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்க உணர முடியும். ஒன்றாவதாக என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முக்கியமான காரியத்தை நீங்கள் பேசும்போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, நீங்க அதை ஒரு இன்ட்ரெஸ்டோடு கேட்கணும். அதை இக்னோர் பண்ணக்கூடாது, அதாவது அலட்சியப்படுத்தக்கூடாது. பிரியமானவர்களே, ஒரு திருமணம் பண்ணிட்ட உடனே அந்த கணவனுக்கு மனைவி தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், மனைவிக்கு கணவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட். எல்லாமே சொல்லுவாங்க, கப்பக்காவான், பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரொம்ப நெருங்கின கூட்டாளி, எல்லாமே கணவனுக்கு மனைவி தான், மனைவிக்கு கணவர் தான். இதுக்கு அங்கிட்டு வேற ஒரு ரிலேஷனோடு நீங்க அதிக நேரம் செலவு பண்ண கூடாது. அதுக்குதான் தாய் தகப்பனையை விட்டு மனைவியோடு இசைந்து இருக்கிறான்னு சொல்லி கணவனை சொல்லப்படுகிறது. மனைவியும் அதே போலதான். அப்ப மூன்றாவது ஆளு இடையில யாராவது ஒரு ஆளு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு குடும்பத்துல இருக்கிறாங்க. அதாவது அவங்க அதிகமான நேரத்தை, மனைவியோட நேரத்தை எடுத்துருவாங்க, கணவனோட நேரத்தை எடுத்துருவாங்க. இல்ல கணவர் மனைவியோடு இருக்கிறத விட அதிகமா அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோட தான் இருக்கிறார் அப்படின்னா அது தப்பு. தயவு செய்து உங்களுடைய மனைவி, கணவன் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதிகமா பேசுங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் யாரோடையும் இன்னைக்கு அதிகமாக பேசுறாங்க, கூடயே இருக்கிற கணவன் மனைவியோடு பேசணும். இருதயத்தை நீங்க ஷேர் பண்ணணும், பகிர்ந்து கொள்ளணும். they are your best friends. ஆமா, அவங்களோட தான் நீங்க பேசணும், சிரிக்கணும், நீங்க சாப்பிடணும், ஆகாரம் சாப்பிடணும், வெளியே போகிறது வருகிறது. சில பேர் மனைவியை கண்டுக்கிறதே இல்லை, மனைவி அப்படியே விட்டுறது, கணவன் அப்படியே விட்டுக்கிறது, யாரோடு கூடயோ நேரம் செலவு பண்ணி போயிட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, இதுல ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனைவி ஒரு கணவன் இடத்துல ஒரு சில காரியத்தை பேசும்போது கணவன் அதுக்கு இன்ட்ரெஸ்டா அவருடைய செவியை சாய்த்து கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா மனைவியர்கள் சில காரியத்தை பேசுவாங்க, மனசுல இருக்கிற ஆசைகளை, விருப்பங்களை சிலது பேசும்போது கணவன் கேட்கணும். அதே மாதிரிதான் மனைவியும் கணவன் ஏதாவது காரியங்களை பேசும்போது கேட்கணும். ஒரு காரியம் சொல்ற பாருங்க, இந்த உலகத்துல ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 7000 வார்த்தை தான் பேசுறாங்களா, ஆனா ஒரு பெண் ஒரு நாளைக்கு 20000 வார்த்தை பேசுறாங்களா. அப்ப ஹஸ்பண்ட்ஸ், கணவர்களே, நீங்க உங்க மனைவி சில வார்த்தைகளை பேசும்போது அதை கேளுங்க. அவங்களோட விருப்பத்தை கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க. அதை அசட்டை பண்ணாதுங்க. ஏதோ உங்களுக்கு முக்கியம் இல்லாத ஒரு காரியத்தை போல நீங்க எண்ணி விடாதுங்க. சில பேரு அப்படித்தான் செய்யறாங்க, அசட்டையா எண்ணி விடுறாங்க. இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. மனைவி ஒரு ஹேண்ட்பேக் பார்த்துருக்குறாங்க, அந்த ஹேண்ட்பேக் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுறாங்க. சோ நீங்க கொஞ்சம் விசாரிக்கணும். ஆமா, வா வா, அந்த ஹேண்ட்பேக் எங்க இருந்துச்சு, அந்த ஹேண்ட்பேக் எவ்வளவு வேலை, இந்த கலர் பிடிச்சிருக்கா, இல்ல வேற கலர் வேணுமா, அப்படிலாம் கொஞ்சம் விசாரிக்கணும். இப்ப அவங்க அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்டுக்கு அது ஒரு விருப்பம் இல்ல, இப்ப பார்த்தாலும் அது இது அப்படின்னு இருந்தாருன்னா அவங்களுக்கு அது ஒரு ஏற்றதா இருக்காது, பிடிக்காது. என்ன நம்ம ஆர்வமா சொல்றோம், அது கேட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு.
சில நேரத்துல வைஃப் வந்து சொல்லுவாங்க, வீட்டை நம்ம வந்து இப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணலாமா, இங்க இந்த பூவை வைக்கலாமா, இல்லது இந்த டிவியை இங்க மாத்திரலாமா, சோஃபா அங்க வைக்கலாமா, புதுசா இந்த பொருள் வாங்கி வீட்டுல வைக்கலாமா, இப்படின்னு வீடு டெக்கரேட் பண்றதா அல்லது ரெனோவேட் பண்றத பத்தி பேசிக்கொண்டு இருக்கும்போது அதுக்கு ஹஸ்பண்ட் என்ன செய்யணும், இணைந்து அவரும் சில ரெஸ்பாண்ட் பண்ணணும், சில காரியங்களை கலந்து பேசணும். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா அவரை வந்து இணைந்து பேசணும். இல்லாட்டினாலும் அவங்களுக்கு நாம சொல்றோம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ட்டு போயிடும். சில பேர்ல பாருங்க, மனைவி வந்து பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து கூட பேசுவாங்க. பிள்ளைக்கு இந்த மாதிரியான ஒரு சட்டை வாங்கி போட்டாக்கா நல்லா இருக்குமா, இந்த சப்பாத்து வாங்கி போட்டா நல்லா இருக்குமா, இதெல்லாம் ரொம்ப பார்த்தோன்னா மதர்ஸ் வந்து இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. பிள்ளைகளுக்கு புதுசான உடுப்பு வாங்கி போட பார்த்து உடுப்பு வாங்கி கொடுத்து அது அழகு பார்க்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்ப அதே இன்ட்ரெஸ்ட் ஃபாதருக்கு இருக்கணும், கணவருக்கு இருக்கணும். வந்து ஏதாவது பிள்ளைங்களுக்கு செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டா பேசும்போது அது செவி கொடுத்து கேட்கணும், இணைந்து போகணும். அல்லது சில இடங்களுக்கு போய் சுத்தி பார்க்க போகலாமா, இந்த இடத்துக்கு போகலாமா, அந்த இடத்துக்கு போகலாமா, இங்க போய் தங்கலாமா அப்படின்லாம் பேசும்பொழுது அதுல சில இன்ட்ரெஸ்ட காமிக்கணும். சில பேரு அப்படியே ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே அப்படியே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. வைஃப் வந்து சொல்லுவாங்க, பேபி ஷாப்புக்கு போலாமா, பிள்ளைங்களுக்கு ஏதாவது சட்டை வாங்க. கணவருடைய ரியாக்ஷனையும் பார்ப்பாங்க. ரியாக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே மூஞ்சி சொல்லி அப்படின்னாக்கா வைஃபுக்கு வந்து என்னது, அவங்களுக்கு டென்ஷன் ஆயிரும். வைஃப் வந்து சொல்றாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு பூ கடைக்கு போயிட்டு கொஞ்சம் பூக்கெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, வாங்குமா அப்படின்னு. பூ கடைக்கா, பூ கடைக்கு என்னத்துக்கு? அப்ப இவருக்கு பிடிக்காததுனால இவர் என்ன செய்வாருன்னா அதை அசட்டை பண்ணிடுவாரு. ஆனா அவங்களுக்கு பிடிச்சிருக்க, அவங்க இன்ட்ரெஸ்டையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. வைஃப் சொல்லுவாங்க, முடி கடைக்கு நான் போக போறேன், கொஞ்ச நேரம் முடிய வந்து கொஞ்சம் வெட்டி. அப்ப இவர் என்ன செய்வாரு, முடி கடைக்கா ரொம்ப நேரம் ஆகும், கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் தான் பண்றது, கொஞ்ச நேரம் வெயிட் தான் பண்றது. கணவருக்காக மனைவி ஏதோ காரியத்துக்கு அவங்க வெயிட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் போது கணவனை கொஞ்சம் வெயிட் பண்ணா தப்பு இல்ல. கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நேரத்தை கொடுக்க வேண்டியது இருக்கு, தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு. இப்படி இருந்தாதான் அந்த உறவு வந்து நல்ல பலமான உறவாக காணப்படும். அதே போல கணவர் வந்து சொல்லுகிறாரு, நான் காடியை இந்த மாதிரி எல்லாம் செய்யலான் இருக்கிறேன், கொஞ்சம் மாடிஃபை பண்ணி காடி கலரை கொஞ்சம் மாத்த போகிறேன். ஸோ வைஃபுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. காடியில இந்த சவுண்டை போட்டுக்கிட்டு இந்த கலரை மாத்திக்கிட்டு இல்ல காடியை வந்து மாடிஃபை பண்றதுலாம் வைஃபுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா கணவர் வந்து சொல்றாருன்னொன்னே ஸோ அதை கொஞ்சம் கேட்டுக்கணும். ஓ இப்படியா, சரி இப்படி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அதுதான் ஒரு ஒற்றுமையை கொண்டு வரும், ஒருமானத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, ஒரு ஒருமானத்தை கொண்டு வரும். சில வேளையில ஹஸ்பண்ட் வந்து கேட்பாரு, இந்த சாப்பாட்டை எனக்கு சாப்பிடலாமா இருக்கு, யூடியூப்ல பார்த்தேன். எங்க பார்த்தேன்? யூடியூப்ல பார்த்தேன், இந்த சாப்பாட்டை எனக்கு சமைச்சு கொடுக்குற அப்படின்னு. வைஃப் என்ன செய்யணும், ஓ இந்த சாப்பாடு இன்ட்ரெஸ்டா இருக்கா, ஓகே சரி அதை நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். அதுக்கு ஒரு ரெஸ்பாண்ட். இப்படி ஒருத்தருக்கு ஒருவருடைய இன்ட்ரெஸ்டிங்கான காரியத்தை பேசும்போது அதை கேட்டுக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பேசும்பொழுது அது அந்த உறவை நல்லா பலப்படுத்தும், அந்த அன்பை நல்லா உறுதிப்படுத்தும். அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். Your wife and husband is your best friend. நல்லா பேசுங்க, ரிலாக்ஸா பேசுங்க, வேற காரியத்தை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்காதீங்க. உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தணும். அடுத்து இரண்டாவதான காரியம் என்ன என்று சொல்லி சொன்னால் அப்ரிஷியேட். இன்னைக்கு எத்தனை பேரு பாராட்டுறீங்க? இந்த பாராட்டு ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? ஒருத்தவங்களை பாராட்டும் போது அவங்களுக்குள்ள சந்தோஷம் மாத்திரம் இல்லாம அவங்க ஒரு பலன் அடைகிறாங்க, உற்சாகம் அடைகிறாங்க. சோ அவங்க செய்யற காரியத்துல அவங்க சோர்ந்து போகாதபடிக்கு அவங்களுக்கு அதுல உற்சாகம் வந்து இன்னும் உற்சாகமா செய்வாங்க. அதுதான் அப்ரிஷியேட் பண்றது. ஒரு காரியம் செய்றாங்கன்னா அதுக்கு அப்ரிஷியேட் பண்றது. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த உலகத்துல பார்த்தோம்னாக்கா மனுஷர்களை அப்ரிஷியேட் பண்ணும்படிக்கு சில டேஸ் இருக்குது. என்ன டேஸ்? மதர்ஸ் டேஸ், ஃபாதர்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, லேபர்ஸ் டே, இப்படி ஒவ்வொரு நாள் நர்சஸ் டே, இப்படி எல்லாம் சில விசேஷமான நாள் இருக்கிறது. எதுக்கு? அவங்க செய்கிற வேலைகள், அவங்களுடைய பிரயாசங்கள் எல்லாத்தையும்
பாராட்டத்தக்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லும்படிக்கு இந்த அப்ரிசியேஷன் டேஸ் நியமிக்கப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த நாள்ல பாத்தீங்கன்னா, அந்த மாதர்ஸ் டேல பாத்தீங்கன்னா மாதர்ஸ்லாம் ரொம்ப விசேஷமா இருப்பாங்க. அவங்கள ஒரு மாதிரி ஒரு பலமா தான் இருப்பாங்க, ஒரு சந்தோஷமா தான் இருப்பாங்க. அப்படியே எங்க பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரா ஜனங்கள்லாம் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுடைய நாள். ஏன்னா அப்ரிஷியேட். பட் இந்த அப்ரிஷியேட் வந்து நீங்க எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் செய்யலாம். அப்ரிஷியேட் பண்றது, ஒரு காரியத்தை செய்யும் போது அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்றது, அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். வைஃப் வந்து ஒரு சமையல் புதுசா செய்து கணவருக்கு கொடுக்கறாங்க. அப்ப கணவர் அந்த ஆகாரத்தை நீங்க சாப்பிடுறீங்க, ஆனா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த டேஸ்ட் இல்ல. சோ அன்போடு அவங்க செய்திருக்கிறபடினால அதை வந்து பாராட்டணும். வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ருசியா இருக்கு இந்த சாப்பாடு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா ஆகும். அப்படியே ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா மெதுவா சொல்லலாம். ஒன்னும் அவசரம் இல்லை, ஒன்னும் அவசரம் இல்லை. அன்போடு நமக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பாராட்டணும். அதே போலதான் கணவனும் மனைவியும் அதே போலதான். கணவர் அன்போடு கூட எதை செய்தாலும் அதை பாராட்டணும். முதலாவதாக அந்த பொருளோ இல்ல அந்த ஆகாரமோ எதுவா இருந்தாலும் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிவிடக் கூடாது. ஓகே, அப்ரிசியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வீடை வந்து வைஃப் ஒரு டெக்கோ பண்ணி வச்சிருக்கிறாங்களா, எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்தி வந்து பார்த்த உடனே திடீர்னு வாவ் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்லாம் பாராட்டணும். ரொம்ப தேங்க்ஸ், இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. வைஃப் டேலண்டட் உள்ளவங்களா இருப்பாங்களா, அவங்க நல்லா பாட்டு படிக்கிறவங்களா இருந்தா அவங்களுடைய பாடலை கேட்டு அவங்கள வாழ்த்துங்க. இசை வாசிக்க கூடியவங்களா இருக்கிறாங்களா, இசை வாசித்தவங்க கிட்ட காமிப்பாங்க சின்னத்துல, இந்த இசை நான் கீபோர்டு அடிக்கிறேன் எப்படி இருக்கு, கீதார் அடிக்கிறேன் எப்படி இருக்கு, நான் பாட்டு படிக்கிறேன் எப்படி இருக்கு. அந்த டேலண்ட் அவங்களுக்கு இருக்கும். சோ அதை அவங்க வெளிப்படுத்தும் பொழுது அதை பாராட்டுங்க, சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பாராட்டுறது இல்ல, அவங்கள பத்தி ஒரு நல்ல காரியம் 4 காரியம் சொல்லுகிறது இல்ல. அப்ப அவங்களும் ஒவ்வொன்றும் செய்து பார்ப்பாங்க, பாராட்டே இல்லை. சோர்வு அடைந்து போய் அநேகரோட வாழ்க்கையில இருக்கிறாங்க. மனைவி அழகா இருந்தாலும் சொல்லுங்க, நீங்க அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு காரியமாக காணப்படும். அன்பானவர்களே, ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்கறாங்க, கணவர் ஒரு கிஃப்ட் கொடுக்கிறாரு, வாங்கிட்டு வந்து கொடுக்கிறாரு, ஒரு பிளவுஸ். அதை பார்க்கும் போது உங்களுக்கு ஏற்றதா, அதாவது நீங்க விரும்பின மாதிரி இருக்காது, ஆனா அவரோட ஒரு ஸ்டைல்ல அவரு யோசிச்சு வாங்கிட்டு வந்து கொடுத்துப்பாரு. சோ அந்த அன்பு நிமித்தமாக அதை ஏற்றுக்கொள்ளணும். இவருக்கு ரொம்ப ஸ்போர்ட்டிங் உள்ளவங்களா இருந்தாக்கா அது வேணாம், அது போய் வேற மாத்திக்கிற அப்படின்னா அவங்க போய் மாத்திக்குவாங்க, பிரச்சனை. பட் ப்ளீஸ் அப்ரிஷியேட் வாட் தே டிட் ஃபார் யூ. கணவர் என்ன செய்யறாரு, மனைவி என்ன செய்யறாங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு உள்ளம் இருக்கணும். நன்றி சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் சொல்றதுல தப்பே இல்லை, தப்பே இல்லை. எனக்கு பிள்ளை இருக்குது, என் பிள்ளைக்கு வந்து இந்த 7ஆம் மாசம் வந்தாக்கா 3 வயசு. அப்ப அவங்க அம்மா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸ்வீட்ஸ் ஏதாவது கொடுத்தாக்கா தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு. சில வேளையில எதிர்பாராத விதமாக நான் போய் ஏதாவது பொருட்கள் ஏதாவது கொடுக்கும்போது, ஸ்வீட்ஸ் ஏதாவது கொடுக்கும்போது தேங்க்ஸ்பா, தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதை கேட்கும் போது உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். அப்ப பாருங்க, கணவன் மனைவிக்குள்ளார இந்த தேங்க்ஸ் சொல்லுகிற காரியம் இருந்துச்சுன்னா அந்த அந்த உறவுக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அவங்களை பலப்படுத்தி நடத்த. அன்பானவர்களே, வேதத்துல ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். வேதத்துல ஒரு சம்பவம் இருக்குது. இயேசு கிறிஸ்து சீமோன் என்று சொல்லப்படுகிற ஒரு பரிசேயன் வீட்டுக்கு போகும்பொழுது அவன் ஆண்டவரை வரவேற்றான் பந்திக்காக. ஆனா அவன் ஆண்டவரை கண்ணத்துல ஒரு முத்தமிடல, ஆண்டவருடைய பாதத்தை கழுவல. ஆனா ஆண்டவர் அங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ அந்த வீட்டுக்குள்ளார வருகிறாள். இயேசு அமர்ந்திருக்கிற இடத்துல வந்து அவ கீழே அமர்ந்து இயேசுடைய பாதத்துல வெள்ளமுள்ள ஒரு தைலத்தை ஊத்தி அவருடைய முடியை எடுத்து அந்த பாதத்தை துடைத்து அவர் கண்ணீர் விட்டு அந்த பாதத்தை முத்தமிட்டு ஆண்டவரை அப்ரிஷியேட் பண்றார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் சீமோனை பார்த்து, இவள் எனக்கு ரொம்ப ஒரு மதிப்புக்குரிய காரியத்தை எனக்கு செய்திருக்கிறாள். அப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறா, ஒரு அப்ரிஷியேட் பண்றாரு. இந்த உலகம் முழுவதிலும் இவன் செய்த காரியங்கள்
பேசப்படும் அப்படின்றாரு. அவள் அந்த ஸ்திரீ இயேசுவை அப்ரிஷியேட் பண்றா, இயேசு அந்த ஸ்திரீயை அப்ரிஷியேட் பண்றாரு. அன்பானவர்களே, இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அது ஸ்திரீ இயேசுடைய மனைவி இல்ல, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அநேக இடங்கள்ல தப்பான போதனைகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இயேசுக்கு மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்குன்னு. இல்லவே இல்ல, இல்லவே இல்ல. நான் சொன்னது இயேசுவை கனப்படுத்தின ஒரு ஸ்திரீ. அதே போல இயேசு அந்த ஸ்திரீயை கனப்படுத்தும்படிக்கு அவளை பாராட்டினார். இந்த உலகம் முழுவதிலும் அவளை குறித்து பேசப்படும் என்று சொல்லி, அதுதான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். So appreciate each others. இன்னைக்கு பாத்தீங்கன்னா Facebook இருக்கு. இந்த Facebook நல்ல காரியத்திற்கு நீங்க பயன்படுத்தலாம். உங்க மனைவி கணவர் நல்ல காரியத்தை உங்களுக்கு செய்திருப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா, உங்களை ஒரு கடைக்கு கூட்டிட்டு போகிறதோ, உங்களுக்கு பிடிச்சமான பொருள் ஒண்ணு வாங்கி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க போடலாம், போட்டோ பிடிச்சு நீங்க போடலாம். எனக்கு இந்த காரியத்தை என்னுடைய ஹஸ்பண்ட் என்னோட வைஃப் செய்திருக்கிறாங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அதை நீங்க போடும்பொழுது உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட உற்றார் உறவினர்கள்லாம் பாக்குறாங்க. அதுல தப்பு இல்லை, ஏன்னா நல்ல காரியத்தை போடுறாங்க. இது உங்களுக்குள்ளார அந்த ஐக்கியத்தை பலப்படுத்தும். சோ இது முக்கியம். இரண்டாவதான காரியமாக, மூன்றாவதான காரியம் என்ன நாம் பார்க்கிறோம்? வசனம் சொல்லுகிறது போல 1 பேதுரு 3ல விவேகத்தோடு நீங்கள் வாழ்ந்து அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அடுத்தது ஒருவருக்கு ஒருவர் கனம் செய்யுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். மூணாவதான காரியம் என்னன்னா, கம்ஃபர்ட் ஈச் அதர்ஸ். ஒருவருக்கு ஒருவரை நீங்க ஆறுதல் படுத்துங்க. இந்த கணவன் மனைவி உறவுல நீங்க எத்தனையோ வருஷ காலங்கள் வாழ வேண்டும். பல பிரச்சனைகள் குடும்பத்துல போகும். உங்களுக்குள்ளார இருக்கிற பிரச்சனை சொல்லல, ஆனால் வேலை இடத்துல நடக்கிற பிரச்சனை, மற்ற இடத்துல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சில வேளையில மனசை காயப்படுத்தி இருக்கும். அந்த நேரத்துல கணவன் தான் மனைவிக்கு ஆறுதலா இருக்கணும், மனைவி தான் கணவருக்கு ஆறுதலா இருக்கணும். கணவர் மனசு உடைஞ்சு போய் இருக்கிற நேரத்துல மனைவி இன்னும் என்ன செய்திடக்கூடாது? வேதனைப்படுத்திடக்கூடாது, காயப்படுத்திடக்கூடாது. காயப்பட்டு இருக்கிற கணவரை எப்படி சமாதானப்படுத்துறது, ஆறுதல் படுத்துறது சொல்லி வார்த்தைகளை யோசிச்சு அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவாங்க. அப்படியேதான் கணவரும் கூட வேத வசனத்தை எடுத்து சில ஆலோசனைய சொல்லுங்க. கவலையோடு இருக்கும் போது பாத்தீங்களா, சில மனைவிக்கு ஹஸ்பண்ட் முகத்தை பார்த்தாலே தெரியும். பேசக்கூட வேணாம், நாங்க வேலைக்கு போயிட்டு ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, சரி எதுவா இருந்தாலும் சரி பரவாயில்ல, எல்லாம் சரியாயிரும், நீ கவலைப்படாதீங்க. ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். வாயை தொடர்ந்து சொல்றதுக்கு முன்னாலே பார்க்கும் போதே தெரியணும், இந்த முகம் இன்னைக்கு ஒரு மாதிரி வாடி இருக்க, கவலையா இருக்க, என்ன விஷயம் புரிஞ்சு நடந்துக்கணும். தெரியாத மாதிரி ஒன்னும் புரியாத மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் மிகுந்த ஆறுதல். துக்கமான நேரத்துல, வேதனையான நேரத்துல ஆறுதல் படுத்துங்க, இன்னும் கவலைப்படுத்தக்கூடாது. பாத்தீங்களா அன்னைக்கு என்ன இப்படி செஞ்சீங்களா, அதனாலதான் இது உங்களுக்கு நடந்துச்சு. அந்த பேச்சு கணவனோ மனைவியோ பேசக்கூடாது. அது தவறு. அன்பை வெளிப்படுத்துகிற முக்கியமான நேரம் அது. ஒரு மனுஷன் உடைஞ்சு இருக்கும்போது ஆறுதலான வார்த்தை அப்படியே மருந்து மாதிரி இருக்கும், மருந்து மாதிரி அவங்க பலப்படுத்தும், அந்த அன்பை கட்டி எழுப்பும். அதை புரிஞ்சுக்கணும். நாலாவதான காரியம் என்னன்னா, திருமணம் பண்ணி வந்துட்ட பிறகு இந்த மனைவி பிறந்ததுல இருந்து குடும்பத்தோடு இருந்து வந்தாங்க, அதே போலதான் கணவரும் பிறந்ததுல இருந்து குடும்பத்தோடு இருந்து வந்தாங்க. இப்ப இவர்கள் வந்துட்டாங்க, கணவன் மனைவியாக வாழ்றாங்க. ஆனாலும் இவங்களுக்கு குடும்பம் இருக்கு, இவங்களுக்கு குடும்பம் இருக்கு. கணவன் மனைவி வீட்டு சைட்டால கனம் பண்ணணும், அதே போல மனைவியும் கணவர் வீட்டு சைட்டு உள்ளவங்களை கனம் பண்ணணும். கணவன் மனைவி வீட்டு சைட்டை அசட்டியா என்ன கூடாது, அதே போல மனைவியும் ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் ஃபேமிலிஸ். உங்க குடும்பங்களை கனம் பண்ணுங்க. மனைவியோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாருன்னா கணவர் அந்த முகத்தை சந்தோஷமா வைத்துக் கொள்ளணும், நல்லா அன்பா வர வைக்கணும், நல்லா விசாரிக்கணும். அதே போல மனைவி சில வேளையில பாருங்க, இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் நடக்கும்போது பெரிய பிரச்சனை அங்கிருந்து வெடிக்கும். மனைவி அப்பா அம்மாவை அதிகமா நேசிக்கிறவங்களா இருப்பாங்க, சகோதரர்கள் சகோதரிகள் அதிகமா நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. சோ அவங்க போன் பேசுவாங்க,
இல்ல அவங்கள போய் பார்க்க விரும்புவாங்க. அந்த மாதிரி நேரத்துலதான் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அப்ப அவங்க போய் பார்த்துட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே போல கணவரும் விரும்புவாரு, அவருடைய அம்மாவை போய் பார்க்கணும், அவருடைய அப்பா போய் பார்க்கணும், குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப மனைவியை சந்தோஷத்தோடு வரணும், சந்தோஷத்தோடு செய்யுங்க. சில இடத்துல என்ன நடக்கும்னா, எப்பயோ நடந்த பிரச்சனையை வைத்துக்கிட்டு போக மாட்டாரு, கணவர் போக மாட்டாரு மனைவி வீட்டு சைட்டு. மனைவியும் கணவர் வீட்டு சைட்டு பார்த்தாலே பிடிக்காது, எரிச்சலா இருக்கும். தயவு செய்து அதை சரி பண்ணி பாருங்களேன். அப்படி இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி பாருங்க. ரொம்ப உறவுகள் சந்தோஷத்தோடு இருக்கும், மகிழ்ச்சியோடு இருக்கும். அங்க பெரிய ஒரு ஒற்றுமை நம்ம பார்க்கலாம். சில ஃபங்க்ஷன்ஸ் வைப்பாங்க, இந்த சைட்டும் இந்த சைட்டும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும் போது போய் கலந்து கொள்ளுங்க. வீட்டுக்கு வரும்போது அன்போடு வர வைக்கணும், சந்தோஷமா இருக்க கத்துக்கொள்ளணும். எனவே கனம் பண்ணி பாருங்களேன், இது நல்ல ஒரு உறவை உங்களுக்கு ஏற்படுத்தும். அஞ்சாவதான காரியம் கம்பேரிசன். கம்பேர், இது பொல்லாத ஒரு காரியம். மனைவி வந்து கணவரை கம்பேர் பண்ணி பேசுறது, கணவன் வந்து மனைவிய கம்பேர் பண்ணி பேசுறது. மனைவிய சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் தான் நீங்களும் இருக்கிறீங்களா, அவர் பாத்தீங்களா என் கூட்டாளியோட வீட்டுக்காரு பெரிய ஒரு பிசினஸ் செய்யறாரு, நீங்களும் தான் சம்பாதிக்கிறீங்க, இன்னும் மட்டும் இப்படியே தான் போயிட்டு இருக்கு லைஃப் அப்படி சொல்லும் போது அது மனசை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். உங்களோட லைஃப ஏன் நீங்க என்ஜாய் பண்ணி கத்தருக்கு நன்றி சொல்லி வாழ மாட்டீங்க? கம்பேர் பண்ணாதுங்க. அவங்க அவங்களோட வாழ்க்கை வேறு வேறு வாழ்க்கை, வேறு வேறு பேக்ரவுண்ட், வேறு வேறு விதமா வாழ்றாங்க. அந்த குடும்பத்துல போய் பார்த்தாதான் தெரியும் அவர் எப்படி வாழ்றாருன்னு சொல்லி. உங்களுக்கு கத்தர் கொடுத்திருக்கிற கணவன் மனைவிய கனம் பண்ணுங்க, அவங்க சம்பாதிக்கிறத கனம் பண்ணுங்க, அது கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. மனைவியோடைய அழகை கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. கணவர் வந்து சில இடத்துல சொல்றது, தப்பாக வார்த்தை விட்டுறது, நீ முந்திதான் எலும்பா நல்லா அழகா இருந்த, அந்த சிஸ்டரும் பாரு கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சு, அவங்களும் எலும்பா தான் இருக்காங்க, நீ தான் அப்படி போயிட்ட அப்படின்னாங்க. அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கறது? இது பிடிக்காதது கணவனுக்கு சரி மனைவிக்கும் சரி. So please don't do that. அது மனசை காயப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. டேலண்டையும் கம்பேர் பண்றது. மனைவி பாட்டு படிப்பாங்க, ஆனா ஒருத்தவங்க இன்னும் நல்லா படிப்பாங்க சொல்றது, அவங்கள மாதிரி நல்லா பாட்டு படிக்க வேண்டியதானே. மனைவிக்கு அது ரொம்ப ஹர்ட்டான ஒரு காரணம் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, இந்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆண்டவரையும் துக்கப்படுத்துறீங்க. ஏன் தரமா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் தான் அந்த ஏற்ற துணை. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, உங்க பிள்ளைங்களுக்கு உங்க பிள்ளைக்கு வந்து ஒரு பென்சில் பாக்ஸ், அழகான பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து சொல்றான், மா என் கூட்டாளிக்கு அவங்க அப்பா ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, நல்ல வெள்ளை உள்ள பென்சில் பாக்ஸ், பார்க்க நல்லா பொருசு அழகா இருக்கு, என்ன பென்சில் பாக்ஸ் நீங்க வாங்கி கொடுத்துருக்க, எடுத்துட்டு போங்க எனக்கு வேணாம் அப்படின்னா மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும். அதே போலதான் ஆண்டவர் பாக்குறாரு, நான் உனக்கு கொடுத்த ஏற்ற துணைய நீ ஏன் கம்பேர் பண்ணி பாக்குற? சந்தோஷமா வாழ கத்துக்க. கத்தரை துக்கப்படுத்த கூடாது, காயப்படுத்த கூடாது. ஏன்னா கத்தர் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்ற துணையை பார்த்து கொடுக்கிறாரு. பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு வாழலாம். அல்லேலூயா. ஆறாவது விஷயம் என்ன சொல்லி சொன்னால், சில சந்தோஷமான காரியத்தை நீங்க செய்ய வேண்டும். அதாவது ஞாபகப்படுத்த வேண்டும். சந்தோஷமான நாட்களை நீங்க வந்து ஞாபகப்படுத்தணும். சில அனுபவங்கள் இருக்கும், சந்தோஷமான நாட்கள், அனுபவங்கள், நீங்க கடந்து போன பாதைகள், அதை பேசுங்க. வேற பிரச்சனையே பேசிக்கொண்டு இல்லாதபடிக்கு, மற்றவர்களோட பிரச்சனை பேசிக்கொண்டு இல்லாதபடிக்கு, உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த சில மெமரிஸ், இனிமையான அனுபவங்களை குறித்து பேசுங்க. ஒரு சுத்தி பார்க்குற இடத்துக்கு போனதோ, இல்ல ஒரு பர்த்டே செலிப்ரேஷன்ல நடந்த காரியமோ, சந்தோஷமான விஷயத்த பேசுங்க. அது அப்படியே உங்களுடைய ஞாபகத்துல வந்து அவங்களை வந்து ரிமைண்ட் பண்ணி உங்களை வந்து அன்போட அது வைத்திருக்கும். அன்போட வைத்திருக்கும். சில போட்டோஸ் இருக்கும், பிடிச்சி வைத்திருப்பீங்க, அந்த ஆல்பமை திறந்து பாருங்க. இல்ல சில வீடியோஸ் வச்சிருப்பீங்க, பிள்ளைகளோடு வெளியே ஒரு இடத்துக்கு போகும்போது விளையாண்டது, இல்ல கணவர் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அங்க நீங்க சிரிச்சு பேசுனது எல்லாம் ஒரு வீடியோ இருக்கும். அந்த சந்தோஷமான நினைவுகள், அதை எடுத்து பாருங்க.
உங்களுடைய யோசனை மாறும். போட்டோஸ் பேசும், உங்களுக்கு தெரியுமா? போட்டோஸ் பேசுமா? எப்படி? அந்த போட்டோவை நீங்க பார்க்கும்போது அங்க என்ன நடந்துச்சு கொஞ்ச நேரத்துல உங்க மைண்ட்ல எல்லாம் அப்படியே படம் மாதிரி ஓடும். நல்ல ஒரு அனுபவத்தை அது உங்களுடைய உள்ளத்துல கொடுக்கும். நல்ல வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கிற பதிலா இந்த காரியத்தை யோசிக்கும். சில பேர் இதுக்கு மாற என்ன திறமை செய்கிறது, கணவன் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? திடீர்னு போன்ல பேசுறாங்க வைத்துக் கொள்ளுமே, ஒரு சண்டை வந்துருச்சு. ஹஸ்பண்ட் போன்ல பேசுறாரு மனைவியோடு, மனைவியும் போன்ல பேசுறாங்க. ரெக்கார்ட் தட்டி விட்டு பேசுறது, சண்டை பேசுறாங்க, அதை ரெக்கார்ட் தட்டி விட்டு பேசுறது. பிறகு அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு ஒத்துமையா ஆயிருவாங்க. ஆனா அந்த ரெக்கார்ட் பண்ணதை பத்திரமா வச்சிருப்பாங்க. என்னைக்காவது திரும்பி சண்டை போட்டா இதை எடுத்து நான் காமிப்பேன், நீங்க இப்படிதான் பேசுனீங்க, அது என்னத்துக்கு, அந்த பேட் ரெக்கார்ட் என்னத்துக்கு? அதை கேட்டு கேட்டு திரும்பி கோவம் தான் வரும். 10 வருஷத்துக்கு முன்ன உள்ள காரியத்தை பேசி போட்ட சண்டைய ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து திரும்பி கேட்டா அந்த மனசு காயதான் படம். வேண்டாம். நல்ல வீடியோ, நல்ல போட்டோஸ், நல்ல காரியத்தை நினைவுபடுத்தி ஞாபகப்படுத்தி பேசுனா அது வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து செய்யறதுக்கு இருக்குது. ஸ்போர்ட்ஸ் சேர்ந்து பேட்மிண்டன் ஆடலாம், சேர்ந்து ஜாகிங் ஓடலாம், இல்ல சேர்ந்து டிவி பார்க்கலாம். ஏன் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளார பல பிரச்சனைகள் வந்து நிறைய கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறாங்க. இது நிமித்தமாக பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. கெட்ட பேர், ஆண்டவரோட நாமமும் தூஷிக்கப்படுகிறது. சில வேளையில வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, டைவர்ஸ் பண்ணாதீங்க, கணவன் மனைவி ஒற்றுமையா இருங்க. ஆனா ஒற்றுமையா இருக்கும் போது என்ன செய்யணும், எப்படி ஒற்றுமையா இருப்பது, அததான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். இந்த ஒரு சில காரியங்களை செய்யும் போது உங்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமை வரும், அன்பு இன்க்ரீஸ் ஆகும், அன்பு பெருகும். அப்ப உங்களுடைய உறவு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு உறவாக காணப்படும். பிரியமானவர்களே, புரிஞ்சு கொள்ளுங்க. 7வது காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், கணவன் மனைவி என்று சொல்லி சொன்னாலே வாழும் போது பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை அறவே வராது அப்படின்னு சொன்னா அது பயங்கரமான ஒரு பொய். பிரச்சனை வரும், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்ப அந்த மாதிரியான நேரத்துல கணவனும் சரி மனைவியும் சரி, இது ரொம்ப முக்கியம். நல்லா கவனமா கேளுங்க. ஒரு பிரச்சனை நடக்கும்போது உங்களுக்குள்ளாரதான் நடக்குது. அத போய் போன் பண்ணி உங்க வீட்டு சைட்டோ, மனைவி வீட்டு சைட்டோ, கணவர் வீட்டு சைட்டோ அது வந்து அந்த அந்த பிரச்சனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண கூடாது. மற்றவங்களுக்கு போகுது, பேருக்கு போகுது. ஏன்? அது ரொம்ப தப்பு. ஒருவேளை மனைவிகள் அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செய்து கொண்டு இருந்தீங்கன்னா அப்படி செய்யாதுங்க. அது நீங்க உங்களே அவமானப்படுத்திக்கிறதுக்கு சமமாக காணப்படுகிறது. கணவர் அதே போலதான். ஏன்? மனைவியோடு இருந்த பிரச்சனை மனைவியோடு பேசுங்க. அது வெளியே பேசுறது, மற்றவர்கள் இடத்துல பேசுறது, குடும்பத்தோடு பேசுறது. மனைவி அதே போல அவங்க குடும்பத்தோடு பேசுறது. இது ஒருவருக்கு ஒருவரை அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அடுத்து எப்படி மூஞ்சில முழிப்பீங்க? இன்னைக்கு சண்டை போடுவீங்க, நாளைக்கு சேர்ந்துருவீங்க. அப்ப ஏன் அந்த காரியத்தை வெளியே உள்ள ஆளுக்கு, மற்றவர்களுக்கு ஏன் சொல்லணும் அந்த விஷயத்த? உங்களுக்குள்ளாரையே அதை டீல் பண்ண பார்க்கணும். மற்றவங்களுக்கு அதை சொல்லி மற்றவங்களுக்கு டென்ஷன் ஆக்கி, ஸோ இந்த மாதிரியான காரியம் இருக்காதபடி பார்த்துக்கணும். அடுத்து உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சா, வெளியே ஒரு புது இடத்துல இருக்கிறீங்களா, தயவு செய்து மனைவியோ அல்லது கணவனையோ ஆட்கள் முன்பதாக ஏசாதீங்க. சண்டையை ஆள் பாக்குற மாதிரி சண்டை போடாதுங்க. அப்பனா தனியா போய் சண்டை போடலாமா? அது அப்படின்னு நான் சொல்லல. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கனம் பண்ணுங்க. எந்த விஷயத்தையும் பேசுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. மெதுவா பேசலாம், உங்களுடைய தோணை மெதுவாக்கி பேசணும். மெதுவான பிரதி உத்திரம் உக்கிரத்தை மாற்றும். மெதுவாக பேசணும். பேசும்போதே வாயை தொடர்ந்து பேசும்போதே சின்ன காரியத்துக்கெல்லாம் கத்தி கத்தி கோபமா பேசக்கூடாது. கோபமா இருந்தாலும் இதை கத்துக்கணும். எப்படி நான் கோபமா இருந்தாலும் அந்த தோணை சின்னதாக்கி மெதுவா பேசணும், ஸ்மூத்தா பேசணும், ராஃபா பேசக்கூடாது. நீங்க ஸ்மூத்தா பேசும்போது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஸ்மூத்தா வரும். ராஃபா பேசினாங்களா அவங்களும் ராஃபா பேசுவாங்க. சோ இதுல ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு, தெரிந்து கொள்ளணும்.
தெரிந்து கொள்ளணும். பிரச்சனையை பிறரோடு பேசாது. செட்டில் இட் வித் யுவர்செல்ஃப். 9வது காரியம் என்னவென்று சொன்னால், கணவன் அல்லது மனைவி வேலை செய்துட்டு வீட்டுக்கு திரும்புறீங்க. அன்பானவர்களே, பல விதமான பிரச்சனை நீங்க சந்தித்திருப்பீங்க. இன்னைக்கு வேலை செய்யறது ஒரு சாதாரணமான காரியம் இல்ல, அது ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு காரியமா இருக்கலாம். வேலைத்துல பல பிரச்சனையை நீங்க சந்தித்திருக்கலாம், பல விதமான சூழ்நிலையை நீங்க சந்தித்திருக்கலாம். இப்ப வீட்டுக்கு திரும்புறீங்க. வீட்டுக்கு வரும்போது சில வேலையில எப்படி சப்பாத்தை கழட்டி வச்சுட்டு வரீங்களோ அதே மாதிரி வேலை டென்ஷனு, பாஸ் மேல உள்ள டென்ஷனு, ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு தான் வீட்டுள்ளுக்கு வரணும். வீட்டுள்ளுக்கு வரும்போது கணவனுக்கு மனைவியா, பிள்ளைங்களுக்கு அம்மாவா இருக்கணும். வீட்டுள்ளுக்கு வரும்போது பிள்ளைக்கு அப்பாவா, மனைவிக்கு கணவனா அப்படி இருக்கணும். ஆண்கள் ஸ்ட்ரெஸ்ஸா வந்து உட்காருவாங்க. வீட்டு நல்லா இருக்கும், பீஸா. ஸ்ட்ரெஸ்ஸா உள்ளுக்கு போடுறாங்க பாத்தீங்களா, வீட்டு உள்ளுக்கு பிரச்சனை தொடங்கிடும். என்ன எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படியே தான் இருக்கிறீங்க அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் வீட்டுள்ளுக்கு வரும்போது பீஸா வரணும், என்ஜாய் பண்ணணும். வீடு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இடம். வேலை இடத்துல புறப்பட்டு வரும்போது எப்பதான் வீடு போய் சேருவேன், சேர்த்துட்டு குளிச்சுட்டு ஓகே வீட்டுல ஹாப்பியா இருக்கும் பிள்ளைகளோட மனைவியோட அப்படின்னு யோசிச்சு வரணும். வேலை முடிஞ்ச உடனே இப்படி யோசிச்சிடக்கூடாது, ஐயோ ஏன் தான் வீட்டுக்கு போறணும் அப்படி யோசிச்சிடக்கூடாது. குடும்பம், வீடு ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடம். அதை கனப்படுத்துங்க. பிரச்சனைலாம் கொண்டு வந்து போட்டு ஒரு குப்பை மாதிரி வீடு ஆக்கிறாங்க. பிரச்சனைகள் எல்லாம் ஒரு குப்பை, அதை போய் ஓரத்துல வீசிடுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரத்தெல்லாம் சுமக்காதீங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரான உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஜெபிச்சீங்களா, ஆண்டவர்கிட்ட விட்டீங்களா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கிறார். அது மனதிலே வைத்துக்கிட்டு என்ன நடக்கும், வாழ்க்கை கடைசியா ப்ராப்ளம் ஆயிடும். தேவ பிள்ளைகள் அதுல ரொம்ப கவனமா இருக்கும், தெளிவா இருக்கும், புரிஞ்சு கொள்ளும், புரியணும், உங்களுக்கு தெரியும். இறுதியான ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். இறுதியான காரியம் என்னன்னா, 9வது உண்மையா இருப்பது. கணவன் மனைவிக்கு உண்மையா இருப்பது, மனைவி கணவனுக்கு உண்மையா இருப்பது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல மிஸ்டேக் நடக்குது, நிறைய மிஸ்டேக் நடக்குது. இது ஒரு பெரிய பாவத்துக்குள்ளார கொண்டு போய் இந்த விஷயம் தான் கடைசியில ஒரு டைவர்ஸ்குள்ளார கொண்டு போகுது. ஒரு மனைவி அல்லது கணவனோ எந்த பிரச்சனையானாலும் செட்டில் ஆயிடுவாங்க. குடும்ப பிரச்சனையோ, சண்டையோ, இல்ல பர்சனல் ப்ராப்ளமோ எல்லாம் செட்டில் ஆயிடும். பிள்ளைகள் பிரச்சனையோ செட்டில் ஆயிடும். ஆனா எது தெரியுமா, டைவர்ஸ் வரைக்கும் இழுத்து கொண்டு போய்கிறோம். எது தெரியுமா, பெரிய பிரச்சனை உண்டாக்கிறோம், திருமணியை உண்டாக்கிறோம், பிள்ளைகளே பாதிச்சிடும். ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையா இல்லாத பொழுது, ஒரு பெண்ணை நேசிக்கும் பொழுது, மனைவி இன்னொரு வெளியே ஒரு மனுஷனை அல்லது ஒரு ஆணை நேசிக்கும் பொழுது, உறவு வைக்கும் பொழுது, இது மிக ஆபத்தாக அந்த குடும்பத்துக்கு முடிஞ்சுவிடும். சமாதானமே எடுத்துவிடும். இதுக்கப்புறம் நினைக்க வேணாம் ஒத்துமையா வாழக்கூடும் என்று சொல்லி, ஏன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை குடும்பத்துல உண்டாக்கிவிடும். அதனாலதான் பிசாசோடைய தந்திரத்துக்கு தேவ பிள்ளைகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனத்தோடு தெளிவாக இருக்கணும். பொய் சொல்லாதுங்க, பொய் வேண்டாம். கணவன் சரி மனைவி சரி பொய் சொல்லாதுங்க. வசனம் சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய், மனைவிக்கு பொய் பிடிக்க, பொய் சொன்னது தெரிஞ்சுச்சுன்னா அவங்க ரொம்ப கோபமாயிருவாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா, ஏன் அந்த பொய்ய சொல்றீங்க, எங்க போனீங்க அதை சொல்லுங்க, என்ன பேசுனீங்க அதை சொல்லுங்க, யாருக்கு மெசேஜ் பண்ணீங்க அதை சொல்லுங்க. தப்பே இல்ல. தப்பான ஒரு காரியம் கணவன் இடத்துல மனைவி இடத்துலயும் இருக்க கூடாது. இந்த நாள் என்ன தர்மா நடக்குது, இந்த நாள் என்ன நடக்குதுன்னா, கணவனும் வேலை செய்யறாங்க, மனைவியும் வேலை செய்யறாங்க. வேலை செய்யற இடத்துல நடக்கிற சில காரியங்கள் இப்படி நடக்குது. லஞ்ச் டைம் வருது, கணவர் லஞ்ச் டைம் அவர் ஒரு 3-4 ஃப்ரெண்டோட போய் சாப்பிட்டாங்க, அது வேற, அது பிரச்சனையே இல்லை. ஆனா இந்த கணவர் என்ன செய்யறது அப்படின்னா,
ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு வந்து கேர்ள், அவங்களோட வெளியே போறாரு. யாரு? இவரும் அந்த பெண்ணும். இப்ப போறாங்கள, வெளியே ஒரு ஆள் பார்த்து போய் மனைவி கிட்ட சொல்றாங்க. அது ஒரு பிரச்சனையா ஆகுது. செய்யறதுக்கு முன்னே யோசிக்கணும். சில கணவனோ அல்லது மனைவியோ அதை யோசிக்கிறது இல்ல. இதுல எல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்கு. 4-5 பேரோடு நீங்க சாப்பிட போறீங்களா வேலை நேரத்துல, அது வேற. ஆனா ஒரு கணவன் ஒரு பெண்ணோடு கூட, வேற ஒரு பெண்ணோடு கூட சாப்பிடுறதுக்கு போறாரு, காடியில அல்லது மோட்டர்ல போறாருன்னு சொல்லும் போது அது இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. பிறருக்கு இடர்கள் உண்டு பண்ணுகிற காரியம் அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைய உண்டாக்குது. சில பேர் துணிகரமா மறைஞ்ச மனது இல்ல, துணிகரமா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. யாரு பார்த்தா எனக்கு என்ன, என் லைஃப் ஏதாவது என்ன பார்த்து பேச சொல்லுங்க எதிர்ப்பாங்க. உண்மையா வாழறதுக்கு தெரியாது, உண்மையா வாழறதுக்கு யோசனை இருக்காது. ஆனா என் பிரச்சனையில யாரும் தலையிடாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா கடைசியில பெரிய பிரச்சனையை தான் அப்படிப்பட்ட குடும்பங்கள் சந்திக்கும். ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கிறது இல்ல. உண்மையா இருக்க வெளிநாட்டுல பயங்கரமான பாவங்கள். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒத்துமையா வாழ்றது இல்லை. கொஞ்ச நாள் ஏதாவது சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தது, பிரிஞ்ச கொஞ்ச நாள்லயே திரும்பி சேர்றதுக்கு யோசிக்கிறது இல்ல. வேற ஒரு ஆளை தேடிடுவாரு. ஹஸ்பண்ட் வேற ஒரு பெண்ணை தேடிடுவாரு, ஒய்ஃப் வேற ஒரு ஆணை தேடிடுவாங்க. கர்த்தருக்கு பயங்கர கோபத்தையோ வேதனை உண்டு பண்ணக்கூடிய காலம். கர்த்தர் கேட்டது பரிசுத்தமானதை நீங்க மனுஷன் அசுத்தமாக்கி ஆண்டவரை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி வைத்திருக்கிறா. அப்ப கர்த்தர் எங்க அங்க ஆசனத்தை கொண்டு வருவார்? கணவன் உயிரோடு இருக்கும்போது, மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு திருமணம் அல்லது இன்னொரு கனெக்ஷன், அது பயங்கர சாபத்தை கொண்டு வரும் என்பது உண்மையான காரியம். வேதம் அதுதான் நம்மளுக்கு சொல்லுகிறது. இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? உண்மை வேதம் அதான் சொல்லுகிறது. கர்த்தர் கொடுத்த மனைவியை நேசிச்சு அன்போடு வாழ தெரியணும். கர்த்தர் கொடுத்த கணவனை வைத்து அன்போடு வாழ தெரியணும். இச்சை அடக்கம் இருக்கணும். பெண்களுக்கு அதிக ஆசை, பண ஆசை, பொருள் ஆசை இருக்கக்கூடாது. போகிற இடத்துல எப்படி இருக்கணும், வேலை செய்யற இடத்துல எப்படி இருக்கணும் எல்லாம் தெரியும். ஒரே காரியம் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். இந்தியா தேசத்துல ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, சதி என்று சொல்லப்படுகிற ஒரு சிஸ்டம். அது என்னன்னா, கணவன் மனைவி, அந்த கணவருக்கு அவமானப்படக்கூடிய காரியங்கள் ஏதாவது நடந்து விட்டால் அந்த மனைவி அவங்களையும் தாழ்த்திக்குவாங்க. எப்படின்னா தாழ்த்திக்குவாங்கல்ல, அவங்கள தற்கொலை செய்து கொள்வாங்க. எப்படின்னா, என் கணவர் அவமானப்படுத்தப்பட்டார், அதனால நானு நெருப்புல வந்து சாகுறேன், அந்த அவமானத்தை ஆக முடியாம அப்படின்ற ஒரு காரியம் இந்திய தேசத்தில் இருக்குது. என்ன தெரியுமா செய்தார்கள்? அது அப்படியே மாறி எப்படி வந்துருச்சுன்னா, கணவர் ஒருவர் இறந்துட்டார் அப்படின்னாக்கா அந்த மனைவி, அந்த பெண், அவள் ஏன் உயிரோட இருக்கணும்? அதான் கணவனே இறந்தாச்சே, அப்ப இவனையும் சேர்த்து போட்டு எரிச்சிடலாம் அப்படின்ட்டு வற்புறுத்தி போட்டு எரிப்பார்கள். சில மனைவிகள் அவங்க இஷ்டப்பட்டு போய் நெருப்புல விழுந்து சாகுவாங்க. சில மனைவிகளை இருக்கிறவர்கள் வற்புறுத்தி நெருப்புல தள்ளித்து கொன்றுவாங்க. அந்த சதி சிஸ்டம். ஏன் கணவர் இறந்துட்டாரு, அதனால மனைவியும் சேர்த்து அனுப்பிடுவோம் அப்படின்ற ஒரு காரியம் இருந்துச்சு. அப்ப 1987ல கடைசியா இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி அவங்க இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறாங்க. ஆனா அது தப்பான கான்செப்ட், அது சரி நான் சொல்லல. ஆனா அப்ப உறவுகள் எப்படி இருந்துச்சு? கணவன் மனைவி உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கான உறவு. இதுல யாரும் ஏமாத்த கூடாது, பொய் பெத்தலாட்டம் தில்லுமுள்ளு இருக்கவே கூடாதுன்னு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பயமே, கணவன் மண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டோட சுத்தி கொண்டு இருக்கிறார், மனைவி மண்ணுக்கு கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்தி கொண்டு இருக்கிறார். அதனாலதான் அழிவு வருது, அதனாலதான் தீங்கான காரியங்கள் நடக்குது மனுஷனோட வாழ்க்கையில. இது கடைசி என்ன தரமா நடக்குது? பிள்ளைகளை பாதிச்சிருக்கு. நான் ஏன் இவ்வளவு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னாக்கா,
இது குடும்பங்களை பாதிக்கிறது, பிள்ளைகளை பாதிக்கிறது, அம்மா அப்பா பாதிக்கிறது, சபையை பாதிக்கிறது, பொதுமக்களை பாதிக்கிறது. ஆமா, அம்மா அப்பா சண்டை போட்டு பிரிஞ்சு ஏதோ ஒன்று பண்றது, பிள்ளைங்க பலி. பிள்ளை அனாதையா சுத்திக்கிட்டு இருக்கும், சாப்பாட்டு இல்லாம ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்கி மிதிய வாங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கும். அப்பா அம்மா டோன்ட் கேர், ஈகோ தான் பெருசு. ரெண்டு இடத்துல அப்படி பேசினால நான் பாரு, நான் உன்னோட எவ்வளவு சந்தோஷமா வாழ்றேன் பாரு, உன்னோட எவ்வளவு மகிழ்ச்சியா நான் வாழ்றேன் பாரு. முழுக்க வாழ்க்கை தீமையாக போயிடுது. அன்பானவர்களே, ஒற்றுமையா இருக்க தெரியணும், சந்தோஷமா இருக்க தெரியணும். கர்த்தர் ஏற்படுத்தின காரியத்துல கை வைக்காதீங்க. திருமணம் பண்ணும்போது கூட ஆண்டவருக்கு முன்னதாக திருமணம் பண்ணதெல்லாம் மறந்தாச்சு. கல்யாணத்துல பாஸ்டர் வந்து சொல்லுவாரு, இவரோட நாள் இருக்கிற வரையெல்லாம் சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் எல்லா காரியத்திலும் பிறர் முகம் பாராதபடிக்கு உனக்கே மனைவியாக உனக்கே கணவனாக இருந்து வாழுவேன். அப்படி எல்லாம் வாக்கு பண்ணது எல்லாம் மறந்து போச்சு. யாரு மண்ணுக்கு? சபை மண்ணுக்கு, பாசர் மண்ணுக்கு, எல்லாத்துக்கும் எல்லாரும் ஆண்டவர் மண்ணுக்கு பண்ணின வாக்கு பேச்சு ஒரே நாள்ல போச்சு. ஏன்? பயம் இல்ல. சந்தோஷமா வாழ கத்துக்கொள்ளுங்க. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் கௌரவமா வாழணும். கர்த்தர் ஆதி நாட்கள்ல ஆதமுடைய காலத்துல ஆதம் வந்து 900 வயசுக்கு மேல வரைக்கும் வாழ்ந்தாரு. லெபேடரி செம்லாரத்தோஸ் தஹோல் ஆதம் வாழ்ந்தாரு, அப்படிதான் வாழ்ந்தாரு. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது வருஷங்கள் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு எவ்வளவு நாள் வாழ்றோம்? 70 அல்லது 80 வயசுல வாழ்ந்துட்டாலே 80 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டீங்களான்னு பாராட்டுறாங்க. ஆனா இது ரொம்ப குறைஞ்ச நாட்கள். அதுலயும் 25 வயசு 26 வயசுல கல்யாணம் நடக்குது. மீதி எத்தனை நாள்? கொஞ்ச நாள் தான். ரொம்ப காலம் இல்ல. ஒரு 45-50 வருஷம் தான். அந்த 50 வருஷத்துல ஒத்துமையா வாழ முடியல. பிரிவினைகள். வெளிநாட்டுல போயிட்டு வெள்ளக்கார நாடுல போயிட்டு கணவன் மனைவியா 30 வருஷம் வாழ்ந்தாச்சு அப்படி சொன்னாலே ஆச்சரியப்படுவாங்களா? 30 வருஷம் வாழ்ந்தாச்சா கணவன் மனைவியா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்களா? ஏன்னா அவங்களாம் கல்யாணம் பண்ணி ஏதாவது பிரச்சனை 2 மாசத்திலேயே கண்டுக்கிறது, 3 மாசத்திலேயே பிரச்சனைனா போயிடுறது. அவ்வளவு சர்வ சாதாரணமாச்சு. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நீங்க உறுதி உள்ளவர்களாக கர்த்தர் கொடுத்த கணவன் மனைவியை நேசிச்சு வாழ்வீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. அது வீண் போகாது. உங்களுக்கு உண்டான பலனை நீங்க பெறுவீங்க. ஆனா தவறு செய்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா சரிப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்தும். தேவன் விரும்புகிற கணவன் மனைவியாக வாழணும். அதுதான் எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம். அநேக காரியத்தை நான் சொல்லி இருக்கிறேன். நீங்க அதெல்லாம் கேட்டு அதுபடி வாழுங்க. ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். கர்த்தாவே, இதோ இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. அப்பா, இதோ இந்த பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய வேத வசனத்தின் வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நீர் விரும்புகிற கணவன் மனைவியாக வாழத்தக்க ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரும் நீர் பலப்படுத்த மாட்டேங்குது. ஏதோ மனசுல குற்றம் குறைகள் இருக்குமே என்று சொல்லி சொன்னார். அவர்களுக்கு மன்னியும் ஒரு சமூகத்துல வேண்டிக் கொள்ளுகிற காரியத்திற்கு தேவன் செவி கொடுத்து உதவி செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இதோ அவர்கள் மத்தியில காணப்படுகிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில காணப்படுகிற குறைகள், பலவீனங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீர் தீர்க்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இறுதி வரையிலும் ஆண்டவரே, உறவுகளை நீர் ஆசீர்வதி, உறவுகள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு தம்பதிகளாக, தாய் தகப்பனாக, கணவன் மனைவியாக இருக்கும்படிக்கு தேவன் வழிநடத்தி செல்லும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமென். ஆமென். God bless you.